எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். குறிப்பாக ராஸ் மேக்டவுன் சம்மர் ஸ்லாம்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு WWE ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ அவர் ரிட்டர்ன் வந்ததோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் ரிட்டர்ன் வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் WWE கான்ட்ராக்ட் திரும்பவும் சைன் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு பக்கம் அவர் ரிட்டர்ன் வந்ததே ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அவர் ஏன் ரிட்டர்ன் வந்தார், ஏன் ஜான் சீனாவை அடிச்சாரு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் கடைசியாக 2023 சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்துட்டு அவரோட கையெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு போனவர் தான். ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2025 சம்மர் ஸ்லாமில் கடைசியாக ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன் ப்ராக் லெஸ்னர் இப்போ வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. ஜான் சீனாவால் தான் ப்ராக் லெஸ்னரை நாங்கள் இப்போ கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் இருக்காரு. ஜான் சீனாவோட அந்த மறக்க முடியாத ரைவல்ரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் மேட்சாக பண்ணணும். குறிப்பாக ஜான் சீனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் பல முறை மேட்ச் பண்ணியிருக்காரு. அவங்களோட ரைவல்ரி வேற லெவலில் இருந்திருக்கு. அதனால ஜான் சீனா ராண்டி ஓட்டனோட ஒரு மேட்ச் பண்ணார். அதே மாதிரி சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் பண்ணார். அந்த வகையில் ஜான் சீனா ப்ராக் லெஸ்னரோட ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஜான் சீனா என்னோட ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட நான் திரும்ப ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்காரா. அதுக்காக தான் இப்போ நாங்கள் ப்ராக் லெஸ்னரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஏன் ட்ரிபிள் ஹெச் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வின்ஸ் மேக்மேன் மேலாம் ஒரு செக்ஷுவல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் ப்ராக் லெஸ்னரை கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டே வரல. இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னரை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஜான் சீனா கேட்டதுனால நாங்கள் ப்ராக் லெஸ்னரை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அதில் ப்ரெஸ்காரங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் இப்போ சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ நடந்துருந்துச்சு அப்படின்னா ப்ராக் லெஸ்னர் ஏன் கொண்டு வந்தீங்க, எதுக்காக கொண்டு வந்தீங்க, அந்த செக்ஷுவல் கேஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க. ப்ராக் லெஸ்னரோட ரிட்டனுக்காக தான் WWE அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போதைக்கு ஒரு வழியாக ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. வந்ததோட ஜான் சீனாவை அட்டாக்கும் பண்ணிட்டாரு. ஏன் ஜான் சீனாவை அட்டாக் பண்ணாரு அப்படின்றதுக்கான ரீசன் ட்ரிபிள் ஹெச் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா WWE புதுசாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WWE பொறுத்த வரைக்கும் ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதுசாலாம் எதுவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. ஆல்ரெடி ப்ராக் லெஸ்னரோட கான்ட்ராக்டே WWE இருந்திருக்கு. அந்த செக்ஷுவல் கேஸ் வந்ததுனால அந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பழைய கான்ட்ராக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருக்காங்க. மேபி அது 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ அந்த பழைய கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராக் லெஸ்னர் புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயம் ப்ராக் லெஸ்னர் வந்தது நிறைய பேருக்கு சந்தோஷம். ஜான் சீனா வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்சை நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க இந்த நேரத்தில் யூஎஸ்ஏல இருக்க நிறைய ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ராக் லெஸ்னர் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேஸ் இருக்குது, அவர் ஒரு கிரைமில் இருக்காரு. அவரை ஏன் WWE இப்போ கொண்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் WWE திட்டுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்வினையை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு ஃபக் யூ WWE, ஃபக் யூ ப்ராக் லெஸ்னர் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரையும் அங்கே இருக்க WWE ஃபேன்ஸுங்களையுமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களையுமே
எல்லாத்தையுமே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கழுவி வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு. ஒரு பக்கம் பிராக் லெஸ்னர் வந்தது பல பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பிராக் லெஸ்னர் வந்ததுனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலும் அப்படியே கூட வந்திருக்கு. ஸோ பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டபிள்யூக்கு வருவார். மேபி ஃபர்ஸ்ட் ரைவல்ரியே ஜான் சீனாவோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? ஸோ ஜான் சீனாவை ஏன் இப்போ தோக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஜான் சீனா ஹீலாக மாறுவார், ரெசல்மேனியாவில் சாம்பியன் ஜெயிப்பார், கண்டினியூஸாக சாம்பியனாக இருப்பார், சம்மர் ஸ்லாமில் அவரோட சாம்பியனாக கோடி ரோட்ஸ் கிட்டே தோற்றுருவார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி அந்த ரெசல்மேனியாவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ டபிள்யூ பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் நடந்திருக்கு. ஜெயிச்சார், ஃபேஸாக மாறினார், இப்போ அவரோட சாம்பியனை தோத்துட்டாரு, கோடி திரும்பவும் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அவர் ஃபேஸாக மாறினதோட பிராக்குக்கும் அவருக்கும் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜான் சீனாவோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வரப்போகிற கிளாஸ் இன் பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராக் லெஸ்னரோட மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஜான் சீனா எப்போ வரப்போகிறாரு அப்படின்ற ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையாக இருக்குது. ஸோ வரப்போகிற ஆகஸ்ட் 8 ஸ்மாக் டவுன், ஆகஸ்ட் 22 ஸ்மாக் டவுன், ஆகஸ்ட் 29 ஸ்மாக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் டு கிளாஸ் இன் பாரிஸ்க்கு நடக்க போகிற அந்த ஷோலெல்லாம் வரப்போகிறாரு. அதே கிளாஸ் இன் பாரிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சீனாவோட ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சம்மர் ஸ்லாம் ஒரு வழியாக நடந்து வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1,00,000க்கும் மேற்பட்ட ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டாங்க. பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ அவரோட மெர்ச்சன்டைஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் செத் ராலின்ஸ் சாம்பியனாக இருக்காரு. இந்த மாதிரி ஸோ சம்மர் ஸ்லாமில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஸோ கடைசியாக இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாம் டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அங்கே ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ரவர்ஷியல்னால அங்கே உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ அந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி ஸோ ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா V1 கிராஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கேரியன் கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல நல்லா பெரிய லெவலுக்கு புஷ் பண்ணணும், கேரியன் கிராஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கேரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரு தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேபி இதனால வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸ் டபிள்யூ விட்டு போகிறாரா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு கேரியன் கிராஸ்க்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. ஃபேன்ஸுங்க கேரியன் கிராஸை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புஷ் பண்ணணும், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுங்க, அவருக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குற இந்த நேரத்தில் அவர் டபிள்யூ விட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே சமயம் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால நடக்க போகுது. நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரால ஜான் சீனா வருவாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வருவாரா, பிராக் லெஸ்னர் வருவாரா, ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், CM பங்க், ஸோ இவங்களோட ரைவல்ரிலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இன் பாரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பில்டப்பை எப்படி ஏற்ற போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சம்மர் ஸ்லாமில் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்ததை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ நான் இப்போ சொன்ன இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.